அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தொலைபேசி கேமராக்கள்ங்கிறது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கண்களை போல் செயல்படுது. அதனோட உதவியோட முன்னாடி என்ன இருக்குது, என்னென்ன பொருட்கள் எதிரே வருது, இப்படிங்கிற பல விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக பல செயலிகள் நமக்கு உதவியாக இருக்குது. அதில் ஜெமினி அப்படிங்கிற ஒரு செயலி முக்கியமானது. அதில் லைவ் ஃபீச்சர்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ கேமராவை வச்சு புகைப்படம் எடுத்து அதில் நம்ம வினாக்களை கேட்கலாம். அப்போல இந்த கேமராவில் புகைப்படம் எடுக்கிறதுல சில நுணுக்கங்கள் இருக்குது. சில என்னென்னா விருப்ப தேர்வுகள் இருக்குது. அவையெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெமினி ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது அதில் வந்து அட்டாச்மெண்ட்டுன்னு இருக்கும், இணைக்க அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி, கேமரா, ஃபைல் அப்படின்ற 3 விருப்ப தேர்வுகள் வரும். அதில் வந்து நம்ம கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சில வசதிகள் இருக்குது. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பட்டன் ஓகே, கேன்வாஸ் பட்டன், இணைப்புகளை சேர்க்கலாம் பட்டன். ஓகே, இணைப்புகளை சேர்க்கலாம். விரிவாக்கப்பட்ட கேமரா, நான் சொன்ன மாதிரி கேமரா ஃபர்ஸ்ட் இருக்குது. கேலரி 2வது இருக்குது. ஃபைல்கள் 3வது. ஃபைல்கள்னால் நம்ம பிடிஎஃப் உள்ளிட்ட ஃபைல்களை அப்லோட் பண்ணிவிட்டு அதில் வினா கேட்கலாம். கேலரினா இதில் இருக்கக்கூடிய கேலரியிலேருந்து படங்களை எடுத்து அது தொடர்பான வினாக்களை கேட்கலாம். கேமராவில் நம்ம நேரடியாகவே புகைப்படத்தை எடுத்து அதன் மூலமாக வினாக்களை கேட்கலாம். இப்போ நம்ம கேமராவை ஓப்பன் பண்ணுறோம். கூகுள். இப்போ கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. பின்செல் ஃப்ளாஷை இயக்கு, முடக்கு அன்செக் செக் பாக்ஸ். இப்போ ஃப்ளாஷ் இயக்குறது அது இருக்குது. ஃப்ளாஷ் லைட் இரவு நேரத்தில் எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் கூடுதல் வெளிச்சத்துக்கு அது உதவும். 6க்கு அளவை மாற்று பட்டன். 6க்கு அளவை மாற்று. 1க்கு அளவை மாற்று பட்டன். 1க்கு அளவை மாற்று வந்து செலக்ட் ஆயிருக்கு. 3க்கு அளவை மாற்று பட்டன். 3க்கு அளவை மாற்று. உங்கள் பிராம்ப்டில் படத்தை கேலரியை திற, படமெடு. ஓகே, இப்போ 1க்கு அளவை மொத்தம் இதில் வந்து 3 விருப்ப தேர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1x, 3x, 6x அப்படிங்கிற 3 இது கொடுத்துருக்காங்க. 1x அப்படின்னா ஒரு சதுரமான புகைப்படம். அடுத்து 3xனா கொஞ்சம் பெரிய புகைப்படம். 3:4 அப்படிங்கிற விதத்தில் இருக்கக்கூடிய பெரிய புகைப்படம். அடுத்தது 6x அப்படின்னா 9:16 அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் டிவி உள்ளிட்ட பெரிய திரைகளில் பார்க்கலாம். அதே இந்த தொலைபேசியில் பார்க்குறதுக்கு இந்த 3:4 அது மாதிரி புகைப்படம், அதோட சின்னமாக பார்க்குறதுக்கு ஒரு சதுரமான பரப்பில் மட்டும் பார்க்குறதுக்கு அந்த 1 1x அந்த புகைப்படம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு விளக்கம் இருக்குது. அதே சமயம் ஜூமில் இருக்குது ஒரு 1x, 3x, 6x. அதாவது நம்ம ஒரு வழக்கமாக சாதாரண புகைப்படத்தை எடுக்க 1xும் கொஞ்சம் அருகாமையில் வச்சு எடுக்கிறதுக்கு 3xும் அதோட ரொம்ப தூரத்தில் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அருகாமையில் பெருசாகி காட்டுறதுக்கு 6xும் பயன்படுது. அப்படிங்கிற மாதிரி 2 வகையான விளக்கங்கள் இருக்குது. அப்போல நம்ம இதில் என்னப்படுது அப்போல பெரும்பாலும் இதில் 1x அந்த டிஃபால்ட்டான புகைப்படம் அதை எடுத்து பார்க்கும்போது ஓரளவான நமக்கு தகவல்களை தருது. அடுத்து 3x, 6xலாம் எப்படி தகவல்களை தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி ஒரு பரந்த நிலவெளி இருக்குது. அதில் வந்து சில கம்பி வேலிகள் இருக்குது, மின்சார கம்பிகள் போகுது, ஒரு மின்கம்பம் இருக்குது, அப்புறம் தூரத்தில் சில மரங்கள் தெரியுது, அப்புறம் ஒரு பரந்த மண் தரை இருக்குது. இதுதான் இந்த எனக்கு முன்னாடி இருக்கிறது. அப்புறம் இதெல்லாம் அசையாத இது பொருட்கள். அசையும் பொருட்கள் இடையில ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்காண்டி கேமராவோட துல்லியம்லாம் நினச்சிடாங்க. மாடு, கோழி இது மாதிரி இடையில ஏதாச்சும் சொன்னிச்சுன்னா அது வந்து அசையும் பொருட்கள், அது அங்கங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அதை விட்டுறலாம். இதுதான் முன்னாடி இருக்கிறது. இப்போ நான் வந்து 1xல் நம்ம ஃபோட்டோ எடுத்து காமிக்க போகிறேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதிட்ட இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க போகிறேன். அதே மாதிரி இதில் வந்து கேமராவை வந்து மாற்று அப்படின்னு இருக்குது. கேமராவை திருப்பு பட்டன். கேமராவை திருப்புனா முன்பக்கம் பின்பக்கம் அப்படிங்கிற 2 இருக்குது. ஆனால் இதில் வந்து எதுவுமே சொல்கிறதில்ல, எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறதில்ல. அது வந்து நமக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் ஜெமினி ஆப்பை திறந்தீங்கன்னா பின்பக்க கேமராவில் தான் இருக்கும். நம்ம கிளிக் பண்ணால் அப்புறம் முன்பக்க கேமராவுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. இது ஒரு பின்னடைவாக இருக்குது. சரி, நம்ம 1xல் படத்தை எடுத்துகிட்டு அதை விளக்க சொல்லி கேட்டு பார்க்கலாம். படமெடு, படத்தை நிராகரி பட்டன். இப்போ படம் எடுத்துருச்சு. இப்போ ப்ரிவியூ வரும். அடுத்து படத்தை நிராகரி. படத்தை செதுக்கு பட்டன். படத்தின் மாதிரி இணை பட்டன். ஓகே, இணை கொடுத்துட்டோம். ஷோயிங் டெக்ஸ்ட் கீபோர்ட். இப்போ டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுறது வந்துருச்சு. வாய்ஸ் டைப்பிங். படத்தை விளக்கு நம்ம டைப் பண்ணியிருக்கோம்னு நம்புவோம். படத்தை விளக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ். இணைப்புகளை ரீசர்ச் கேன்வாஸ். அனுப்பும் ஜெமினி. இப்போ அதை அனுப்பியிருக்கேன். அது என்ன விளக்கம் இருக்குது அப்படிங்கிறத அது பார்த்துட்டு சொல்லும். இந்த புகைப்படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அது வந்து நமக்கு விளக்கத்தில் தரும். பார்க்கலாம். உரையாடல்களின் பட்டியல். படத்தை இணைக்கப்பட்ட பகுப்பாய்வு. பகுப்பாய்வுனா அது பார்த்துக்கிட்டு இருக்கு. விரிவாக்கும் கவனிக்கும். படமானது தெளிவற்ற வானத்தின் கீழ் ஒரு தரிசு நிலப்பரப்பை காட்டுகிறது. நிலத்தின் ஒரு பகுதி வேலியிடப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் சிமெண்ட் தூண்களால் தாங்கப்பட்ட சங்கிலி வேலி தெரிகிறது. தூண்களுக்கு அப்பால் தொலைவில் வரிசையாக பனை மரங்கள் உள்ளன. இந்த இடத்தில் ஒரு கோழி வலதுபுறம் நடந்து செல்கிறது.
உள்ளடக்கங்கள் உள்ள ஸ்க்ரோல் செய்யக்கூடிய தொகுப்பு விளக்கமான உள்ளடக்கம் உள்ள தட்டக்கூடிய பகுதி. இப்போ என் முன்னாடி என்னென்ன தெரியுது அப்படிங்கிற ஒரு சாதாரண விளக்கத்தை கொடுத்துருக்கு. நான் சொன்னது தான் இருக்குது. கோழி மட்டும் நடந்து போகும்னு சொல்கிறாங்க. அது கோழி இடையில அப்பப்போ வரும் போகும். அதனால் அது கேமராவோட துல்லியத்தன்மை இல்லை, அது வர்றதுனால இருக்குது. இப்போ அடுத்து நம்ம 3xல் எடுத்து பார்க்கலாம். விளக்கமான ஆதார் நல்ல நகல் கூடுதல் பின்செல்லும் படத்தை 2.5 ஓகே. ஜெமினாய் தவிர ஓபன் ஜெமினா உரையாடல்களில் கூடுதல் விருப்பங்கள் உள்ளடக்கங்கள் ஓகே. ஜெமினியை கேளுங்கள் டெக்ஸ்ட். ஓகே, இங்கே வந்து திரும்ப இணைப்புகளை சேர்க்கலாம் இழுப்பதற்காக விரிவாக்கப்பட்டது கேமரா படம். இப்போ நம்ம வந்து இதில் 3x செலக்ட் பண்ணுவோம். பின்செல் ஃபிளாஷை புள்ளி 1க்கு அளவை 3க்கு அளவை 3 பெருக்கல். ஓகே, 3xல் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஃபோட்டோ எடுக்கிறேன். படமெடு படத்தின் மாதிரி காட்சி. ஓகே, படம் எடுத்தாச்சு. படத்தின் மாதிரி காட்சி வந்துருச்சுன்னா படம் எடுத்துரு. அதை படம் எடுக்கிறதுக்கெலாம் எதுவும் பெருசாக சத்தம் எதுவுமே வராது. அதனால் படத்தின் மாதிரி காட்சின்னு வந்துருச்சுனாவே நம்ம படம் எடுத்துட்டோம்னு அர்த்தம். இணை பட்டன். ஓகே, இணைச்சாச்சு. டெக்ஸ்ட் கீபோர்ட் எமோஜி கீபோர்ட் வாய்ஸ் டைப்பிங். படத்தை விளக்கு நம்ம டைப் பண்ணியிருக்கோம் நம்புவோம். கேன்வஸ் பட்டன் படத்தை விளக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் இணைப்புகளை ரீசர்ச் கேன்வஸ் அனுப்பும் பட்டன் ஜெமினாய். இப்போ நம்ம இந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வாய்ஸ் டைப்பிங் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இது என்ன சொல்லுதோ அதையும் திரும்ப சொல்லுது. ஏன்னா இந்த வாய்ஸ் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறனால, இந்த குரல் தெளிவாக இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா வாய்ஸ் டைப்பிங் போனால் இந்த குரல் என்னோடய ஸ்க்ரீன் ரீடர் என்ன சொல்லுதோ அதையும் சேர்த்தே ரெக்கார்ட் பண்ணுது. பின்னாடி கோழிகளோட சத்தம்லாம் கேட்குது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நாய்க்குட்டி. சரி, பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கு. நகலெடு பட்டன் படமானது ஒரு தெளிவான கவனிக்கும் விரிவாக்கும் அல்லது பகுப்பாய்வு. ஓகே, பகுப்பாயிருச்சு. இப்போ சொல்லுது கவனிக்கும் படமானது ஒரு தெளிவான வானத்தின் கீழ் தரிசு நிலப்பரப்பை காட்டுகிறது. முன்புறத்தில் ஒரு வேலி உள்ளது. இது சிமெண்ட் கம்பங்களால் தாங்கப்பட்ட சங்கிலி இணைப்பை கொண்டுள்ளது. இந்த வேலி நிலப்பரப்பின் சில பகுதிகளை பிரிக்கிறது. வேலிக்கு அப்பால் நிலம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. பின்புறத்தில் வரிசையாக பனை மரங்கள் வளர்ந்துள்ளன. இது இயற்கையான பின்னணியை உருவாக்குகிறது. இப்போ முதல்ல வந்து தெளிவற்ற வானமாக இருந்துச்சுங்குது. இதில் கொஞ்சம் கூடுதலாக நிலம் வந்து சாகுபடி செய்யப்பட்டது மாதிரி தெரியுது, பனை மரங்கள் நிற்கிது அப்படின்னு சொல்லுது. உள்ளடக்கங்கள் விளக்கமான ஆதார பகிரும் நகல் கூடுதல் பின்செல்லும் பட்டன். சரி, நம்ம அடுத்து 6xல் எடுத்து கேட்டு பார்ப்போம். மைக்ரோஃபோன் ஜெமினியை கேளுங்கள் டெக்ஸ்ட் கேன்வஸ் பட்டன் அசிஸ்டன்ட் ஜெமினியை கேளு இணைப்புகளை விரிவாக்கப்பட்ட கேமரா பின்செல் புள்ளி 6க்கு அளவை மாற்று பட்டன். இப்போ நம்ம 6 பெருக்கல் 0.6 அந்த 6xல நம்ம இப்போ திரும்ப செலக்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் பிராம்ப்டில் 1க்கு அளவை மாற்று. உங்கள் பிராம்ப்டில் படமெடு. ஓகே, படம் எடுத்தாச்சு. படத்தின் மாதிரி இணை பட்டன். ஓகே, இணைச்சாச்சு. ஷோயிங் டெக்ஸ்ட் கீப் எமோஜி கீப் வாய்ஸ் டைப்பிங். படத்தை விளக்கு கட்டிப்பிடித்த எமோஜி கீபோர்ட் கிளிக் டு ஸ்பீக் படத்தை விளக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடிட்டிங். படத்தை விளக்கு படத்தை விளக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடிட்டிங். படத்தை விளக்கு. ஓகே, சரி. டெலீட் எல்லாத்தையும் டைப் பண்ணிருச்சு. அதான் போன வாட்டியே சொன்ன மாதிரி இந்த குரல் வந்து தெளிவாக இருக்கிறதுனால என்ன ஆயிருதுன்னா எல்லாத்தையும் டைப் பண்ணிடுது. கொஞ்சம் அழிச்சுக்குவோம். பின்னாடி வந்து கோழிகள்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரே இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுனால நம்ம கணிக்கிலே நின்று எடுத்துக்கிறதுனால சரி நகர முடியலை. அப்போ தான் கொஞ்சம் ரிசல்ட் தெளிவாக வரும் அப்படிங்கிறக்காண்டி. எமோஜி கீப் வாய்ஸ் டைப்பிங். படத்தை விளக்கு ஜெமினியை கேன்வஸ் பட்டன். ஜெமினியை கேளுங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடிட்டிங். எமோஜி கீபோர்ட் கிளிக் டு ஸ்பீக். படத்தை விளக்கு படத்தை டெக்ஸ்ட் பாக்ஸ் எடிட்டிங். இணைப்புகள் படத்தை டெக்ஸ்ட் பாக்ஸ் எடிட்டிங். கிளிக் டு ஸ்பீக். விளக்கு இணைப்புகளின் பட்டியல். படத்தை விளக்கு டெக்ஸ்ட் இணைப்புகள் ரீசர்ச் கேன்வஸ் அனுப்பும் ஓகே, ஜெமினாய். இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த படத்தை எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம். ஜெமினியை கேளுங்கள் டெக்ஸ்ட் ஆதாரங்கள். படமானது மேகமூட்டமான கவனிக்கும் பட்டன். படமானது மேகமூட்டமான வானத்தின் கீழ் ஒரு பெரிய திறந்த தரிசு நிலப்பரப்பை காட்டுகிறது. நிலத்தின் ஒரு பகுதி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வேலி சிமெண்ட் கம்பங்களால் தாங்கப்பட்ட சங்கிலி இணைப்பை கொண்டுள்ளது. தொலைவில் நிலத்தின் முடிவில் பல பனை மரங்கள் வரிசையாக தெரிகின்றன. நிலத்தின் முன்புறம் மற்றும் பின்னணியில் உள்ள பகுதிகள் உழப்பட்ட அல்லது பண்படுத்தப்பட்ட நிலமாக தெரிகிறது.
உள்ளடக்கங்கள் உள்ள ஸ்க்ரோல் செய்யக்கூடிய தொகுப்பு விளக்கமான உள்ளடக்கம் உள்ள தட்டக்கூடிய பகுதி. இப்போ இந்த 3 படத்துலையுமே தெரிஞ்சிருக்கும். ஒண்ணுல வந்து வெறுமனே சங்கிலி இருக்குது, நிலம் இருக்குது, பனைமரங்கள் தெரியுது. 2வது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2வதுல வந்து இந்த ஏதோ சாகுபடி செஞ்ச மாதிரி மட்டும் தெரியுது. இப்போ 3வதுல இந்த நிலம் உழப்பட்டிருக்குது. அதே மாதிரி நிலத்தோட எல்லையோட விளிம்புல தான் என்ன இருக்குது, பனைமரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விளக்கங்களை தருது. அப்போ இல்லை கூடுதலாக நம்ம தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் இந்த பனைமரங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது. அது பனைமரம் இல்லை, நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. அது ஓரளவு தான் சொல்லுது. இருந்தாலும் நம்ம இப்படி சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு என்னென்னா, நம்ம தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரி 1x 3x 6x அப்படிங்கிற மாதிரி நமக்கு எந்த இடத்துல தூரத்தில் இருக்க பொருளை பார்க்கணுமா, பக்கத்தில் இருக்க பொருளை பார்க்காமா அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள இது மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம். ஆனால் கடைசியாக முக்கியமாக ஒரு தொலைபேசி கேமராவோட முழுமையான அணுகல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஏற்ற மாதிரி கூட நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு இந்த ஆப்பெல்லாம் உதவி செய்யும். முக்கியமாக நம்ம புகைப்படம் எடுக்க போகிறோம், அப்போ இல்லை மெருகேற்றுதல், இப்படி பல விஷயங்களை செய்யலாம். அதே மாதிரி இருக்கிற நம்ம எந்த கேமரா முன்னாடி இருக்குது, என்னது ஃப்ரண்ட் கேமராவா பேக் கேமராவா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரியணும். அப்போல்லாம் ஒரு தொலைபேசியோட இது மாதிரி செயலிகளில் தொலைபேசியோட அந்த கேமரா முழுமையாக அப்படியே நமக்கு வந்துருச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இது வந்து இந்த ஜெமினி ஆப்பில் இல்லை. அது வந்து கேமராவோட சில வரையறுக்கப்பட்ட அணுகலை மட்டும்தான் அணுகிற மாதிரி இருக்குது. அது நமக்கு ஒரு பெரிய துயரமாக இருக்குது. ஏன்னா சில தொலைபேசிகளில் நிறைய ஜூம் திறன் வசதிகள்லாம் இருக்கும். அப்போயில் அதெல்லாம் வச்சு எடுத்து கூட நம்ம இன்னும் தூரத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதில் அப்படி இல்லாதனால நம்மளால் அதை செய்ய முடியாது. ஆனால் அதற்காக வழி வந்து என்ன இருக்குன்னா, நீங்கள் குரோமில் டெக்ஸ்டாப் மோடில் நீங்கள் வந்து ஜெமினி ஆப்பை பயன்படுத்தினீங்கன்னா அதை நீங்கள் தெளிவாக பயன்படுத்த முடியும். சரி, நான் அதையும் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். போவோம். முகப்பு இப்போ நான் குரோமுக்கு போகிறேன். ஓகே, குரோமில் நீங்கள் போய் ஜெமினின்னு டைப் பண்ணிவிட்டு ஜெமினியோட வெப்சைட்டில் போயிருங்க. லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. போன பிறகு டெக்ஸ்டாப் மோடை நீங்கள் இயக்கி வைக்கணும். நீங்கள் சாதாரண மோடை இயக்கி வச்சுருந்தீங்கன்னா, வெறுமனே குரோமில் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யாதுன்னா இந்த கேமராவோட முழுமையான அணுகல் வராது. அப்போல்லாம் நம்ம டெக்ஸ்டாப் மோடை இயக்கி வச்சுட்டு அதே மாதிரி இணைக்கிறதுக்கு போனோம்னா நம்மளோட கேமரா தெளிவாக வரும். சரி, பார்க்கலாம். அப்லோட் ஃபைல்ஸ், ஓப்பன் மொபைல் கேமரா பட்டன். இதில் வந்துருங்க ஓப்பன் மொபைல் கேமரா பட்டன், ஆஸ்க் ஜெமினி இருக்கும். அதுக்கு கீழே இணைக்கிறதுன்னு ஆப்பில் இருக்கும். இங்கே அப்படி இருக்காது. அப்லோட் ஃபைல்னு இருக்கும். டிரைவ்ல இருந்து இது மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து வெப்சைட்டில் வரும். ஒன்று கேமராவை திறக்கிறது, இன்னொன்று ஃபைலை நம்ம இதுலேருந்து அப்லோட் பண்ணுறது, அதே சமயம் நம்ம கூகுள் டிரைவ்லேருந்து அப்லோட் பண்ணுறதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து கூடுதலாக இந்த கணினி வழியாக நம்ம ஜெமினி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது தெரியுது. நம்ம இப்போ அப்லோட் ஓப்பன் மொபைல், இப்போ பாருங்கள் ஓப்பன் மொபைல் கேமரா, ஃப்ளாஷ் ஆஃப் பட்டன். இப்போ நான் கேமராவை திறந்த உடனே வந்துருச்சு பாருங்கள், ஃப்ளாஷ் ஆஃப் பட்டனு, சாஃப்ட் லைட் பட்டன். இதில் எல்லாமே என்னென்ன ஆப்ஷன் என் கேமராவில் என்னென்னலாம் இருக்குமோ, லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ் பட்டன், லேட்டஸ்ட்டாக நான் எடுத்த ஃபோட்டோவை பார்த்துக்கலாம். ஷட்டர் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது. ரியர் கேமரா, இப்போ ரியர் கேமரா என் செல்லு வந்து ரியர் கேமராவில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரான்னு சொல்லுது. இது மாதிரி மாற்றிக்கலாம். இதே மாதிரி போர்ட்ரேட் இருக்குது. சரி, போர்ட்ரேட்டு அந்த 2 மோடு இருக்குது. அதில் மாஸ்டர் மோடு எப்படி ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குல்ல. இப்போ போர்ட்ரேட்டில் வச்சு கூட நான் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நேரடியாகவே ஜெமினிட்ட கொடுத்து நான் வந்து கேட்கலாம். இப்போ நான் ஒரு புகைப்படத்தை நான் எனக்காக எடுக்கிறேன், அழகாக இருக்கணும், அல்லது ஏதோ ஒரு வெப்சைட்டில் போஸ்ட் போடுறதுக்காண்டி, அதாவது சமூக ஊடகங்களில் போஸ்ட் போடுறதுக்காண்டி எடுக்கிறேன், அதை நான் இப்படி வச்சு எடுத்தால் சிறப்பாக இருக்குமா அப்படிலாம் எனக்கு தெரிவிக்க இது மாதிரியான வசதிகள் எல்லாமே ஒரு கேமராவோட முழுமையான அணுகல் இருந்துச்சுன்னா இது சிறப்பாக இருக்கும். ChatGPTல இந்த வசதி இருக்குது. அதே மாதிரி விரைவில் ஜெமினிலையும் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து ஒரு விஷயத்தை நம்ம வீடியோ எடுத்து லைவில் கேட்குறது வேறு விஷயமா இருந்தாலும் சில நேரங்களில் ஃபோட்டோ எடுத்து கேட்குறதுக்கு, ஏன்னா நம்ம வந்து வீடியோ வந்து ஜூம் பண்ண முடியாது சில நேரங்களில், அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது சில நேரங்களில். அப்போல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு இடத்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து நமக்கான உரிய விஷயங்களை கேட்பதற்கு ஒரு தொலைபேசி கேமராவோட முழு அணுகல் இருந்துச்சுன்னா அது சிறப்பாக இருக்கும். அதை உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த காணொலியை தயார் செஞ்சேன். அடுத்த நல்லதொரு காணொலியில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.